ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் 1 நாளாகமம் 28 அதன் 9வது வசனம். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த வார்த்தையை சாலமோனோடு தாவீது சொல்லுகிறதாக இங்கே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றத்தை அறிகிறார். இங்கே இந்த வார்த்தையை சொல்லுவதற்குரிய காரணம், முகாந்திரம் அப்படி என்று பார்ப்போமானால், தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்குரிய ஆயத்தமான அந்த பணிகளை தாவீது துவக்கி அந்த பொருட்களை சேகரித்து வைத்து அதை திரளான ஆஸ்தி, திரளான பொன் வெள்ளிகளை எல்லாம் சேகரித்து வைக்கிறார். தாவீது சேமித்து வைத்தது அவ்வளவும் தேவனுடைய ஆலயத்திற்காக சேர்த்து வைத்து அதை தேவனுக்கென்றே சமர்ப்பித்திருப்பதை, முழுமனதாய் ஒப்பு கொடுத்திருப்பதை அவன் மகனுக்கு சொல்லுகிறான். இந்த நான் சேர்த்து வைத்த அல்லது நான் சவதரித்து வைத்த இந்த பொன்னும் பொருளும், விலையேறப்பட்ட கல் மரங்கள், இவைகளெல்லாம் வீணான அல்லது வேற்று காரியங்களுக்கு செலவிடப்படக்கூடாது. காரணம், நிறைவான அந்த பொன் வெள்ளிகளை பார்க்கும் பொழுது உன்னுடைய இருதயம் வேற்று எண்ணம் கொண்டு வேற காரியங்களை செய்வதற்கு மாறிவிடக்கூடாது என்கிற அந்த கண்ணோட்டத்தோடு அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கண்கள் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அவர்களுடைய நினைவுகளை, என்ன நினைக்கிற ஒரு பொருளை பார்க்கும் பொழுது, இல்லை இந்த பொன் வெள்ளியெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு என்ன நினைப்பு வருகிறது என்பதை கூட அவர் அறிந்திருக்கிறார் என்று அவனுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுப்பதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் வெளித்தோற்றமாய் நம்முடைய கிரியைகளை மனிதன் பார்க்க முடியும். ஆனால் நாம் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும், இல்லாமைகளிலும் எல்லா நன்மைகளும் இருக்கும் பொழுதும் குறைவுகளிலும் நிறைவுகளிலும் நம்முடைய இருதயம் என்ன யோசிக்கிறது, நம்முடைய நினைவுகளிலே அந்த பொருட்கள் அல்லது அந்த சூழ்நிலைகள், அந்த பணங்கள் வைத்து என்ன நினைவு உருவாகிறது என்பதை கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். நாம் தேவனால் கொடுக்கப்படுகிற ஒவ்வொன்றும் தேவனுடைய நாம மகிமைக்காகவே இருக்கும்படிக்கு நாம் கவனித்து கொள்ள வேண்டும். வேற்று சிந்தை நமக்குள்ளே வராதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். காரணம், நம்முடைய தேவன் நமக்காக நம்முடைய கரத்தில் தருகிற ஒவ்வொன்றும் அவருடைய நாம மகிமைக்காகவே இருக்க வேண்டும், செலவிடப்பட வேண்டும், செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பியே நம்மிடத்திலே தருகிறார். ஆனபடினாலே நம்முடைய பொருள் குறைவினாலோ அல்லது அதிகமாகிறதுனாலோ நம்முடைய சிந்தைகள், எண்ணங்கள் எப்படியாக மாறுகிறது அப்படி என்பதை ஆண்டவராகிய தேவன் கவனிக்கிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு கேயாசுடைய இருதயம் அந்த நாகமானுடைய பொருட்கள் மேலே வேற்று சிந்தையாகி அவன் கேடானவைகளை சம்பாதித்து கொள்ள அது ஏதுவாய் மாறிற்று. இந்த நாட்களிலே நம்முடைய இருதயமும் நம்முடைய சிந்தையும் எந்த குறைவுகளிலும் நிறைவுகளிலும் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதாக, நம்முடைய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் தேவனுடைய நாம மகிமைக்காகவே செலவிடப்படுவதாக, நம்முடைய நேரங்களும் காலங்களும் சமயங்களும் தேவனுக்கு பிரயோஜனம் உண்டாக செயல்பட ஏற்ற விதத்திலே நம்முடைய இருதயமும் சிந்தைகளும் காக்கப்படட்டும். இருதயத்திலே வேற்று சிந்தையாகி தரித்திரத்தில் இருந்த பொழுது நாம் கட்டுப்பாடோடு இருந்தோம். இப்பொழுது கர்த்தர் செலவு பண்ணுவதற்குரிய வழிகளை திறந்து தந்திருக்கிற, அதனால மனம் விரும்புகிற காரியத்திலே அல்லது சிந்தையிலே வீணான காரியத்தை சிந்தித்து தேவனுக்கு பிரியமில்லாதவைகளிலே சிக்கிவிடாதபடி நம் கவனமாக
நம்முடைய பொருள் மிகுதியாகும் பொழுது, ஐஸ்வர்யம் மிகுதியாகும் பொழுது, தள்ளான ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை பார்க்கும் பொழுது, பணம் பொருட்களை பார்க்கும் பொழுது, நம்முடைய இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்தேசுவுக்குள் கட்டுப்படுத்தி தேவ நாம மகிமைக்காக நாம் அவைகளை செயல்படுத்துவோம். கர்த்தரும் நம்மிலே மகிமைப்படுவார். தேவ திட்டமும் நம் மூலமாய் நிறைவேறும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, ஆண்டவரே, ஒற்றுமில்லாமல் இருக்கும் பொழுது எங்கள் இருதயமும் சிந்தையும் ஆண்டவரே பேதலித்து போகாமல் தேவனுக்கு பிரியமற்றவைகளை யோசித்து செயல்படுத்த விரும்பாதபடி ஒரு கட்டுப்பாடோடு கூட நாங்கள் காத்துக்கொள்ள ஸ்தோத்திரம். எங்களுக்கு கிருபை தருகிறீர். ஆனால் பொருள் மிகுதியாகும் பொழுது, அஸ்தி ஐஸ்வர்யங்கள் வருமானங்கள் மிகுதியாகும் பொழுது எங்கள் இருதயம் பேதலித்து எங்களுடைய சிந்தைகளிலே நாங்கள் வீணராகி தேவனுக்கு பிரியமற்றவைகளையும் புரோஜனமற்றவைகளையும் நாங்கள் செலுத்த ஸ்தோத்திரம் விரும்பாதபடி ஜாக்கிரதையாய் இருக்க இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஒரு எச்சரிப்பாய் இருக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். சாலமனுக்கு சொன்னதை போல எங்களுக்கும் சொல்லுகிறேன். ஆமீன். இதைகளெல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த தள்ளான ஐஸ்வர்யத்தை பார்க்கும் பொழுது ஆமீன், உன்னுடைய இருதயம் பேதலித்து விடக்கூடாது. இருதயம் சிந்தைகளிலே வேற்று சிந்தை வந்துவிடக்கூடாது என்று எச்சரிக்கிறதை போல கர்த்தருக்கு அந்த காலை நேரத்தில் கற்றுத்தருகிறீர். கவனமாக எங்கள் இருதயத்தையும் சிந்தையும் எந்த சூழ்நிலையிலும் நாம் என்றவரை கெடுத்து விடாதபடி காக்கப்பட கிருபை தாரும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.